ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா கேட் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? இதனுடைய வரலாற்றை பற்றி பார்க்கலாம் வாங்க. முதலாம் உலகப் போரிலும் மூன்றாம் ஆப்கான் போரிலும் இறந்த இந்திய வீரர்களை நினைவு கூறும் வகையில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்தியா கேட் என்று பெயரிடப்பட்டது. அந்த நேரத்தில் இந்தியா பிரிட்டிஷ் பேரரசின் ஒரு பகுதியாக இருந்தது. 1921ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கட்டப்பட்ட இந்தியா கேட் முதலில் அகில இந்தியா போர் சின்னம் என்று அழைக்கப்பட்டது. இது முதலாம் உலக போர், மூன்றாம் ஆப்கான் போரின் போது பிரிட்டிஷ் ராணுவத்தில் பணியாற்றி இறந்த 80,000க்கும் மேற்பட்ட இந்தியா வீரர்களை கௌரவிக்கும் வகையில் கட்டப்பட்டது. இந்த நினைவு சின்னம் அவர்களின் துணிச்சல் மற்றும் தியாகத்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக உள்ளது. இந்த நினைவு சின்னம் புகழ்பெற்ற பிரிட்டிஷ் கட்டட கலைஞர் சார் எட்வின் லூட்டியன்ஸ் அவர்களால் வடிவமைக்கப்பட்டது. 42 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த நினைவு சின்னம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மணல் கற்களால் கட்டப்பட்டது. அதன் சுவர்களில் இந்தியா என்ற வார்த்தையும் உயிர் இழந்த 13,313 வீரர்களின் பெயர்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. மேலே இந்தியா என்பது பெரிய எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. இது தேசத்தை அடையாளப்படுத்துகிறது. இந்த கல்வெட்டுகள் வீரர்களின் தியாகத்தை அழியாமல் நிலைநிறுத்துகின்றன. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இங்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. டெல்லியில் ஒரு முக்கிய அடையாளமாக இன்று இந்தியா கேட் உள்ளது. அதேபோல் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. பிரம்மாண்டமான கட்டடக்கலை, வரலாறு முக்கியத்துவம் மற்றும் இருளில் ஒளிரும் சுழல்களை அதை தனித்துவப்படுத்துகின்றன.